தெஹிவளையில் அமைந்துள்ள பாத்தியா மாவத்தை மசூதியை இடிக்கும் உத்தரவை பெறுவதற்காக கல்கிஸ்ஸை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை நகர மேம்பாட்டு ஆணையம் வாபஸ் பெற்றது. 2014ஆம் ஆண்டில் பாத்தியா மாவத்தை மசூதியின் இருப்பு குறித்து பௌத்த அமைப்புகள் உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர். எனினும் பதிவு ஆவணங்களை முறையாக சமர்ப்பித்ததன் மூலம் உள்ளூர் போலீஸ் மட்டத்தில் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் இன ரீதியாக தாக்கல் செய்யப்பட்ட புகார்களின் அடிப்படையில் மசூதி வளாகத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டிடங்கள் இருப்பதை காரணம் காட்டி கல்கிஸ்ஸை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தேவையான அனுமதிகள் இருப்பதாக கூறி பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை மேற்படி விண்ணப்பத்தை முறையாக எதிர்த்தனர். இருப்பினும் நம்பிக்கையாளர் சபையின் சார்பிலான வழக்கறிஞர்கள் எழுப்பிய ஆட்சேபனையின் பேரில் நகர மேம்பாட்டு ஆணையம் நடவடிக்கையை வாபஸ் பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்கிடையில் மேற்படி மசூதிக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் குறித்து மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் பிற சட்ட அமலாக்க அதிகாரிகளிடம் பல புகார்கள் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் UDAக்கு எதிராக ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தது. மேலும் அசல் வழக்கு பதிவை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திடமிருந்து கோரியது. இந்த 2 சட்டமன்றங்களிலும் இந்த வழக்கு வாதிடப்பட்ட போது சர்ச்சையை இணக்கமான தீர்வாக பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் நகர மேம்பாட்டு ஆணையத்துடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தனர். நடைபெற்ற விவாதங்களின் விளைவாக பள்ளிவாசல் நிர்வாகிகள் மசூதியின் நிலத்தோரணை அதிகரித்து UDAவின் திருப்திக்கு ஏற்ப மேலும் இணக்கப் பணிகளை மேற்கொண்டனர். இதன் விளைவாக 2024ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் UDA பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய கட்டிட மேம்பாட்டு அனுமதியை வழங்கியது. அதன்படி இன்று முன்னதாக UDAக்கு இந்த முன்னேற்றங்களை நீதிபதியிடம் தெரிவித்து நடவடிக்கையை வாபஸ் பெற்றதன் மூலம் சுமார் 10 வருட கால சட்ட போராட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்த மசூதி தாக்கப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மூத்த வழக்கறிஞர் ஷிராஸ் நூர்தீன் நீதிக்காக இடைவிடாமல் குரல் கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு முதலில் வழக்கறிஞர்கள் ருஷ்தி அபீப், ஷஃப்ராஸ் அம்சா, மகேஷ் பேருகொட மற்றும் மைத்ரி குணரத்ன BC ஆகியோர் உதவினார்கள். பின்னர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மற்றும் UDAவில் நிர்வாகிகள் பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் திரு பசன் வீரசிங்க அரசியல் தலைமைத்துவத்தில் பலர் இந்த பிரச்சனையை இணக்கமான தீர்வு மூலம் தீர்க்க முயற்சித்தனர். முன்னாள் அமைச்சர்கள் ஃபவுசி மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் குறிப்பிடத்தக்க வகையில் செயல்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.